நாங்க யாருன்னு பாக்குறீங்களா? நாங்க 3 பேரும் ஒரு டீமுங்க. நான் தான் புகழ்ச்சி, இவங்க தான் அன்பு, அவங்க தான் செல்வம். நாங்க 3 பேரும் இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு வீட்டுக்கு போய் அவங்க யாரை செலக்ட் பண்றாங்கன்னு நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாரை செலக்ட் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். நான் தான் அன்பு, என்னையே தான் அந்த உலகத்தாருங்க எல்லாரையுமே கூப்பிடுவாங்க அன்பு வேணும்னு. நான் தான் செல்வம், இந்த மக்கள் பேராசைக்காரங்க, அதனால என்னத்தான் கூப்பிடுவாங்க. என்னை கூப்பிட்டா தான் நான் உங்களுக்கு பணம் தருவேன், நகை தருவேன், எல்லாமே தருவேன். நான் பணம் இருந்தால் தான் செல்வம் புகழே வரும். அப்படிலாம் இல்லை, இந்த மக்கள்லாம் புகழ்ச்சிக்கு தான் ஆசைப்படுவாங்க. எல்லாரும் என்னதான் புகழன்னு சொல்லுவாங்க, அதனால என்னதான் கூப்பிடுவாங்க. சரி வாங்க, நம்மளே போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுல எல்லா வேலையும் நானே பார்த்து சாக வேண்டியதா இருக்கு. வீட்டுல யாரு பாரு ஒரு வேலை கூட செய்யறதே இல்ல. இப்படித்தான் போனை நோண்டிக்கிட்டே இருக்கும் இந்த பிள்ளை வேற. அவங்க அப்பா வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. இன்னும் துணி வேற மடிக்கணும். உன்னைத்தானே நான் வஞ்சிக்கிட்டே இருக்கேன், காதலையும் வாங்காமலே இருக்கிற. உனக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏறுதான் ஏறலையா? எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க. வேலையெல்லாம் யாரு பார்க்க? நானே பார்க்கவா? ஏமா திட்டிகிட்டே இருக்கீங்க? நீங்க அன்பாவே பேச மாட்டேங்க. அன்பா பேசினாதான் நான் வேலை பார்ப்பேன். எதுக்கு நீங்க என்னை வஞ்சிட்டே இருக்கீங்க? சொல்லும் போது நல்லா இருக்கு, ஆனா வேலை பாக்குறவங்களுக்கு தான் வலிக்கும். நீங்க அன்பா ஃபர்ஸ்ட் பேசுங்க. நீங்க அன்பா பேசினாலே நான் கேட்க தான் செய்வேன். சே, வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. வேலையை மட்டும் அதிகமா வாங்குறாங்க, பேமெண்ட் மட்டும் ஏத்தியே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு இன்கிரிமெண்ட்டும் கிடையாது, சேலரியும் கிடையாது, ஒரு சம்பளமும் கிடையாது. ஆனா வேலை மட்டும் நல்லா வாங்குறாங்கப்பா. ஒரே தொல்லையா இருக்கு, என்னதான் செய்யணும்னே தெரியல. வந்துட்டீங்களா? வாங்க. சம்பளமும் தர மாட்டேங்கிறீங்க, ஒன்னும் தர மாட்டேங்கிறீங்க. இந்த பிள்ளை வேறையும் உயிரை வாங்குது. வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்குது. 2 பேரும் நான் என்ன வச்சாலும் காதலே வாங்காம அமைதியாவே இருக்கீங்க. என்னதான் பண்ண போறீங்க? நீ முதல்ல வாய மூடு. அவங்களே பேமெண்ட் ஏத்தி விட மாட்டேங்காங்கன்னு கடுப்புல நான் வந்திருக்கேன். நீ வீட்டுக்கு வந்தாலும் நீ நொய் 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 நொய்னு மிஸ்ஸப்படுத்துறீங்க. எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்க. என்னதான் சப்போர்ட் பண்ண சொல்ற? அவங்க தான் சம்பளம் தர மாட்டேங்காங்களே, நான் என்ன சப்போர்ட் பண்றது? ஐயோ, வீட்டுல வேற இன்னைக்கு சடோனு, போன்ல வேற சார்ஜே இல்ல. நான் என்னதான் பண்ண போறேன் தெரியல. சரி, ஜன்னல் பக்கமா திரும்பி உட்காருவோம், காத்தாது வாங்குவோம். யார் அங்க 3 பேர் நிக்கிற மாதிரி தெரியுதே? எம்மா எப்பா, அங்க யாரோ 3 பேர் நிக்கிறாங்கப்பா. யாருன்னு பாருங்கப்பா. வாங்க பாப்போம் யாருன்னு. ஆமா, யாரோ நிக்கிறாங்க. யார் இவங்கலாம்? தெரியலையே, வா கேப்போம். நீங்க யாரு 3 பேரும் எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க? 3 பேருமே ஒரு டீம். நான் தான் அன்பு, என்னைய கூப்பிட்டீங்கன்னா உங்க வீட்டுல ஒரே அன்பு நிறைஞ்சிருக்கும், சந்தோஷம் தருவோம், எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கலாம். நான் தான் புகழ்ச்சி, நீங்க மட்டும் என்ன கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை புகழ்ந்து அப்படியே ஜொலிக்க வச்சிருவேன். நான் தான் செல்வம், என்ன கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் தருவேன், நகை தருவேன், நல்லா சொத்து தருவேன். சரி, அப்படியே நில்லுங்க, நாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து உங்களை கூப்பிடுறோம். யாரை கூப்பிடலாம்? நீ சொல்லு, யாரை கூப்பிடலாம்? எனக்கு செல்வம் தான் வேணும். அன்பே நம்ம கூப்பிடுவோம்ப்பா. நீ செல்வத்தை கூப்பிடணுன்ற, நீ அன்பை கூப்பிடணுன்ற, யாரதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட? செல்வத்தை கூப்பிடுங்க, நமக்கு அதான் தேவை. உனக்கு பணம் நகை வேணும், அதனால செல்வத்தை கூப்பிடணும்னு சொல்ற. சரி வாங்க, செல்வத்தையே கூப்பிடுவோம். எங்க வீட்டுக்கு செல்வமே வாங்களே. செல்வம் தான் எங்களுக்கு வேணும். இப்போதைக்கு செல்வம் தான் வேணும், செல்வமே வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க.
இங்க பாருங்க, செல்வம் என்ன பண்ணியும் உடனே இந்த ஜிபே தான் உடனே ஏறிக்கிட்டே இருக்கு. சம்பளம் இன்கிரிமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க, ப்ரொமோஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அட ஆமாங்க. செல்வம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுல பாப்பா, எங்களை ஷாப்பிங் கூட்டு போங்கப்பா. போயிருவோம், என்னென்ன வேணுமோ வா, எல்லாமே வாங்கி தரேன். இப்பதான் நீங்க எங்க நல்லாப்பா, நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தரீங்க எனக்கு. சரி வாங்க போலாம். அம்மா உங்களுக்கு அந்த நகை வேணுமாமா? வாங்கிக்கோங்கம்மா, நீங்க அழகா இருப்பீங்கம்மா அந்த நகையில. சரி எல்லாமே முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனா ஏதோ சமாதானம் இல்லாம இருக்குதே. எப்படிங்க சமாதானம் இருக்கும்? செல்வம் வந்தாச்சு, செல்வத்தை வச்சு என்ன பண்றது? ஒரு பேர் புகழ் வேண்டாமா? செல்வத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல பேரை தான் சம்பாதிக்க முடியும். நல்ல பேரை சம்பாதிக்கணும், அதுக்கு நம்ம செல்வம் வேண்டாம் நமக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய, செல்வத்தை வேணா வெளியே அனுப்பிடுவோமா? அதை செய்யுங்க. உனக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சுல, செல்வத்தை வெளியே அனுப்பிடலாம். சரி வாங்க செல்வம், நீங்க வெளியே போங்க, நாங்க அவங்கள யாரையாவது கூப்பிட்டுக்கிறோமே. சரி, நான் வெளியே போயிடுறேன். சரி, நல்ல வேலை நீங்களாம் இங்கதான் இருக்கீங்களா? செல்வம் எங்களுக்கு வேண்டாம், புகழ் வாங்கலேன். புகழ் யாரும் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால புகழே வாங்க. புகழ் வந்தோடனே எவ்வளோ பெருமை, எல்லாரும் அவ்வளோ மதிக்கிறாங்க. ஆபீஸ்லயும் சரி, வெளியிலும் சரி, வீட்லயும் சரி, அவ்வளோ மரியாதை. இதுக்கு முதல்லலாம் இவ்வளவு மரியாதை கிடைச்சதே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள புகழ் வந்தோடனே எவ்வளவு மரியாதை பத்தியா? ஆமாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பெருமையா பேசுறாங்க, என்னை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. பரவாயில்ல, உனக்கும் காலேஜ்ல நல்ல புகழ் கிடைச்சிருக்குமே. ஆமாப்பா, எனக்கு காலேஜ்ல எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்றாங்க. இந்த புகழ் கிடைக்க புகழ்ச்சி வந்தது தானப்பா காரணம். ஆமா ஆமா, நிறைய புகழ் கிடைச்சிருக்கு. ஆனா செல்வம் போயிருச்சே. ஆனா வீட்டுக்குள்ள சண்டை மட்டும் குறையவே மாட்டேங்கி, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய, அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. நல்ல வேளை இருக்கீங்களா நீங்க. இப்ப நம்ம புகழ், நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? நாங்க அவங்கள கூப்பிட்டுக்கிறோம். சரி, போயிட்டு வரேன். புகழும் வந்தாச்சு, செல்வமும் வந்தாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. அன்பு வாங்கலேன் எங்க வீட்டுக்கு. இருங்க இருங்க இருங்க, அன்பு தானே கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் எதுக்கு வரீங்க? அன்பு வந்தாலேவும் செல்வமும் வந்துரும், புகழும் வந்துரும், எல்லாமே வந்துரும். ஐயோ, இது தெரியாம அன்பையும் புகழையும் செல்வத்தையும் கூப்பிட்டு ஏமாந்து போயிட்டோமே. முதல்ல அன்பை கூப்பிடாம போச்சு. அன்பை கூப்பிட்டுருந்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்பவே வந்திருப்பாங்களே. அதனால உங்க இல்லத்துல இருக்கிற ஏசப்பாட்ட அன்பு இருக்கு. அன்பான ஏசப்பா உங்க இல்லத்திலையும் உள்ளத்திலையும் ஏற்றுக்கொண்டா புகழும் செல்வமும் தானா வீட்டுக்கு வரும். அதனால உங்க எல்லா இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அன்பான ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி. சூப்பரா நடிச்சு போயிட்டாங்களா? கைதட்டி